அன்பு மீன ராசி நேயர்களே வணக்கம். ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. அவர் 10ஆம் அதாவது 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. ராசி அதிபதி குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்தாலும் சூரிய பகவானுக்கு பக்கத்தில் இருக்கார். ஏன்னா இது ஆடி மாதத்தினுடைய அடுத்த பாதி. அப்போ ஆவணி மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் அடுத்த அவருடைய சொந்த வீட்டுக்கு போவார். அப்போது அது வரைக்கும் சூரிய பகவானும் உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன இதனால் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் செயல்பட முடியாதபடி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் என்னங்கிறத சூரிய பகவான் காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு விஷயத்தையும் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறார். குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தள்ளி போகும். குழந்தைகளால் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். ஆனால் குழந்தைகளுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும். அவங்க ஒரு சில ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் ஈடுபடுவாங்க, அதில் அவங்க நினச்சது நடக்கும். அல்லது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும், அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு சின்ன சின்ன விரயத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கலாம், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். முக்கியமாக அசையா சொத்து தான். முக்கியமாக அசையா சொத்து வாங்குவதற்கான முக்கால்வாசி பிளான் போட்டு அதில் நீங்கள் முழு மூச்சாக செயல்படுவீர்கள். வருமானம் வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் முன்னேற்றம் இருக்கும்னாலும் நீங்கள் உங்களுடைய கர்மாவை மாத்திரம் செய்யுங்க. பலனை கண்டிப்பாக யோசித்து கூட பார்க்காதீங்க. ஏன்னா பலனை யோசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அது கிடைக்காம போகிறது. பலனை யோசிக்காதீங்க. உங்களுடைய கர்மாவை கரெக்டாக முடிச்சிடுங்க, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புத்திசாலித்தனம், தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் தோன்றும். அதே நேரத்தில் மாமியார், மாமனார் இவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகும். நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை, மனசில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய ரோகம், என்னென்ன விதமான ரோகம் இருக்குது, இல்லை யார் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, இல்லை எங்கிருந்து உங்களுக்கு பணம் வரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் தெரிய வரும். அதை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு தோணுது, இது இங்கேருந்து பணம் வரும், இந்த இடத்துல எனக்கு இவர்கள் மூலமாக எனக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷனை எழுதி வச்சுக்கோங்க. அதற்கு அதில் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்யூஷனில் என்ன வருதோ அதற்கு நீங்கள் முன்னுரிமை தரணும். முக்கியமாக அதுலேருந்து வெளில வரணும்னா அதுக்கு ஒரு முன்னுரிமையை நீங்கள் கொடுக்கணும். சூரிய பகவான் காமிச்சு கொடுப்பார், எந்த ஒரு விஷயத்தையும் காட்டி கொடுப்பார். அந்த விஷயத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும். ஆத்மகாரகன் அவர் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டோன்னா அவர் மூலமாக நமக்கு தோணக்கூடிய விஷயங்கள் அது வெற்றியை சார்ந்த விஷயங்களாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர். அதே நேரம் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் மீது விழுவதால், உங்கள் ராசியின் மீது விழுவதால் வாழ்க்கையில் நல்ல இன்ட்யூஷன் வரும். அந்த இன்ட்யூஷன் படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. நன்றி, வணக்கம்.